எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு சிஎஸ்கே நேச்சுரல் ஃபார்மிங்க. எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட இயற்கை விவசாயத்தில் எப்பவுமே இப்போ கெமிக்கல் ஃபார்மிங் வந்து மோனோ கிராப் வைப்பாங்க. இப்போ நமக்கு இயற்கை விவசாயத்தில் வந்து மல்டி கிராப் சிஸ்டம் அப்படின்னா இப்போ மோனோ கிராப்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பயிர் தாங்க. இப்போ இதே பயிர் வந்து பாமாயில் தான் இது வந்து மேஜர் கிராப்பு. அப்படின்னா நம்மளோட கெமிக்கல் ஃபார்மிங் வந்து அவங்க வந்து ஒரு பாமாயில் வச்சுட்டு மீதி இருக்கிற இடத்துலலாம் அப்படின்னா நம்ம இயற்கை விவசாயத்தில் வந்து இன்டர் கிராப்ஸ் போட்டோம். ஆனால் கெமிக்கல் ஃபார்மிங் இது மொத்தம் பீடாக இருக்குங்க. பீடாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து செலவு தாங்க அதிகம். எப்படின்னா எப்படி பார்த்தாலும் நம்மளோட புழு கண்ட்ரோல் பண்ணதுக்கோசம் மாதத்தில் 1லேருந்து 2 முறை வந்து அங்கே வந்து ரொட்டவேட்டர் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அப்போ தான் அதோட பில்லு முளைக்காது இருக்குங்க. ஆனால் இதனால் அந்த கெமிக்கல் ஃபார்மருக்கு வந்து ஓவர் டிலேஜ் அப்படின்னா ரொம்ப உலர்றதுனால ரொட்டேட்டரில் மண்ணில் இருக்கக்கூடிய சாயில் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க பாருங்கள். அப்படின்னா நம்மளோட நுண்ணுயிர்கள் வந்து கூடு கட்டிருப்பாங்க. நம்மளோட மண்புழு இதுங்கெல்லாம் ஹோல்ஸ் போடுறது அதுதாங்க கூடு, அதான் வீடு. இது ஓவர் டிலேஜ் அப்போ ரொட்டவேட்டர் நம்ம அதிகமாக உலர்றதுனால அந்த நுண்ணுயிர்கள் வீடு வந்து அழிஞ்சு போங்க. இது அழிஞ்சு போகிறதுனால அது ரீபில்ட் ஆகிறதுக்கு வந்து ரீஜென்ரேட் ஆகிறதுக்கு கணிசம் எப்படி பார்த்தாலும் ஒரு 3லேருந்து 6 மாதம் ஆகுங்க. இதனால் ஒரு அந்த கெமிக்கல் ஃபார்மருக்கு அதிகமாக செலவாகும், வீண் செலவு அதிகம். மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் ஸ்ட்ரக்சர் சாயில் ஸ்ட்ரக்சரோ அதோட கூடுவோ அழிஞ்சு போவாங்க. ஆனால் நம்மளோட இயற்கை விவசாயத்தில் வந்து பாருங்கள் இன்டர் கிராப்ஸுங்க. அப்படின்னா நம்ம இன்டர் கிராப்ஸ் மூலிமா இந்த பாருங்கள் இது ஒரு வகையான பயிர் இல்லைங்க. நம்ம வந்து இங்கே பாருங்கள் சொரக்காய் போட்டு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் காராமணி மூலிமா நம்ம ஆதாயத்தை எடுக்கலாம். இன்னொன்று பாருங்கள் இது வந்து செனப்பு பயிர் இதுங்கெல்லாம் நம்ம போடுறதுனால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வகையான பயிர் கிடையாதுங்க. நம்மள வந்து இயற்கை விவசாயினாவே மல்டிகிராம் பல ரகமான பயிர் இருந்தால் தான் அதோட இயற்கை விவசாயம் பூமின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கெமிக்கல் ஃபார்மர் வந்து இதில் வெறும் தாங்க ஆதாயத்தை எடுப்பாங்க. ஆனால் நம்ம வந்து இயற்கை விவசாயத்தில் பல ரகமான பயிர்கள் போட்டால் நம்மளுக்கு வந்து எல்லா வகையான பயிர் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு திணியும். அது இப்போ பாருங்கள் இந்த காராமணி செடி வந்து நம்மளை வந்து இது விதையை பயிர் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இது வந்து நம்ம மண்ணில் ரொட்டேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எப்படி பார்த்தாலுங்க 140 கிலோ நம்மளுக்கு வந்து நைட்ரோஜன் கிடைக்குங்க. இந்த இலையை இந்த காராமணி இலையை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி மண்ணில் கலந்துட்டோம்னா 140 கிலோ நைட்ரோஜன் கிடைக்குங்க. ஆனால் கெமிக்கல் ஃபார்முக்கு வந்து இந்த பயிருக்கு வந்து அவங்களுக்கு வந்து வெளியே தாங்க உரத்தை வந்து போனோம். ஆனால் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ நைட்ரோஜன் கிடைக்கும். இன்னொன்று பாருங்கள், நம்ம இந்த எள்ளு பயிர் போட வச்சுக்கிறோங்க. எள்ளு பயிர் போடுறது பாருங்கள், எள்ளு பயிர் போடுறதுனால இது மூலியமாக கூட நம்மளுக்கு வந்து கால்சியம் நியூட்ரிஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. மண்ணில் வந்து கால்சியம் நியூட்ரிஷன் இருந்துச்சுன்னா இந்த பயிருக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இது வந்து கால்சியம் நியூட்ரிஷன் அதிக அளவில் தேவைப்படும். எப்படின்னா எப்போ காய் வருதோ அப்போ வந்து கால்சியம் போரான் சக்தி தேவைப்படும் அதிக அளவில். ஆனால் நம்ம வந்து இயற்கை விவசாயத்தில் இப்போத்துலேருந்தே வந்து நம்ம வந்து இன்டர் கிராப்ஸ் மூலிமா நம்ம ரொட்டேட் பண்ணுறதால இது 3ஆம் வருடத்துக்குள்ளே இந்த வேறு இதில் இருக்கிற கால்சியம் நியூட்ரிஷன் நம்ம மண்ணிலேருந்து எடுத்துக்குங்க. ஆனால் கெமிக்கல் ஃபார்மிங் வந்து கிடையாதுங்க. அப்போ அந்தந்த டைம் தான் நம்ம கொடுப்பாங்க. ஸோ இதனால் ஃபார்மருக்கு அதிக செலவு கிடைக்கும். நம்ம இயற்கை விவசாயத்தில் வந்து நம்மளே உரமாக